ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். சாரி, நான் இது ஆக்சுவலாக ஈவினிங்கே பண்ண வேண்டிய ஒரு வீடியோ. பட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 10:30. பட் இது பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. இதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. இவன் தளபதி ஃபேனு எப்படி பேசுகிறானா அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட், விடாமுயற்சி ஃபைனலாக அப்டேட் கொடுத்துட்டாங்க. லைக்காலேருந்து அஃபிஷியலாக போஸ்ட்லாம் போட்டாங்க. பட் சீரியஸ்லி அந்த போஸ்டர் இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த போஸ்டரு. உண்மையாகவே ஐ ஃபீல் ஸோ சேட். ஏன்னா இது ஏன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. லிட்ரலி ஃபேன் மேடு கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது யார் மேலே மிஸ்டேக்? டைரக்டர் இப்படி தான் போஸ்டர் வேணும்னு போட்டாரா, இல்லை அதில் ஏதாவது ரீசன் இருக்கா? ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா, நம்ம அஜித் சாரை பார்த்தீங்கன்னா ஏஐயில் வச்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு அஜித் சார் பிடிக்கும், சினிமானா நார்மலாக எனக்கு பிடிக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் நிறைய சொல்லியிருக்கேன், தளபதி அவர்களோட போஸ்டர்ஸே நான் சொல்லியிருக்கேன், இது ஃபேன் மேட் பண்ண மாதிரி இருக்குது, ஃபேன் மேடே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நான் சொல்லியிருக்கேன். பட் இது லிட்ரலி இத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க அப்டேட்ஸ்க்கு, விடாமுயற்சிக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக்கால ஒரு அப்டேட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஒரு ஸ்கை ஹை லெவலில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி தான் இந்த போஸ்டரே இருக்குது. இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆச்சா, இல்லை நிறைய பேர் இது ஃபீல் பண்ணிங்களான்னு தெரியல. இப்போ நான் நியூட்ரலாக ஒரு ஆடியன்ஸாக நான் பேசுகிறேன். இது தலை ஃபேனோ தளபதி ஃபேனோ தான் தனியாக நீங்கள் வைங்க. ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்டேட் வந்தது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டே இருந்தது. இதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை எடிட்டிங்கில் தெரியாமல் லைக்காக அதை போஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை வேறு ஏதோ போஸ்டர் வரப்போதா, இல்லை அதில் ஏதோ ரீசன் இருக்குது, ஏதோ மீனிங் சொல்ல வராங்களா அப்படின்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய பேர் இன்க்ளூடிங் தளபதி ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக சேட் ஆவாங்க. உண்மையாக டைஹார்ட் தலை ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும். இன்க்ளூடிங் மீ. ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்னா கூட தளபதியோட போஸ்டர்ஸோ ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ சின்ன சின்ன பிழைகள் இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அது ஒரு ஃபேன் மோடுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க எல்லாருமே. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு சினிமாவில் வர பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் ஓப்பனாலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு போஸ்டர் நல்லா இல்லை, இது ஃபேன்மேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு மனசாட்சின்றது இருக்குல்ல. இது எடிட்டிங் டீம் யார் இதை போஸ்டர் டிசைன் பண்ணது, பப்ளிக் டிசைன் யார் பண்ணதுன்னு தெரியல. தயவு செய்து இன்னொரு போஸ்டர் ஏதாவது நல்லா ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகும், தலை ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய தலை ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மையாகவே உங்களுக்கு அந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது எடிட்டிங் டீம் இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணி. இதில் எந்த வன்மமோ ஒரு ஹேட்டோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இவன் தளபதி ஃபேன், இது எத்தனை வருஷம் தான் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. நான் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லா ஒரு டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டைம் இருக்கும்போது. இப்போ கூட நான் 10:30 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன் நான் பண்ணணும்? எனக்கு ஏகே சார் மேலே இருக்கிற மரியாதை அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரொம்ப வருஷமாக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்டேட்டே கொடுக்காம. அவர் நடுவில் இன்ஜுரி ஆகிட்டு அதை ஆகிட்டு இதாக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதை ஏன் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தான் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதுதான் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் லுக்கு அந்த ஒரு கெட்டப் நல்லா இருக்குங்க. பட் அது ஏதோ ஏஐயில் பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது ஒரு ரோட்டில். அப்படி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஏதோ இது கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு என்னோட ஓன் ஒப்பீனியனை பார்த்த உடனே கொஞ்சம் வருத்தம் தான் ஆச்சு எனக்கு. அது நம்ம சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல, எனக்கு மனசாட்சின்றது இருக்குது. பட் தெரியல விடாமுயற்சி அவங்க என்ன பெரிய பிளான்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் சம்ஹவ் அவங்க நல்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஈவன் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சமாக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏதாவது ஒன்று கொஞ்சம் அப்படியே டவுனாக இருந்தால் கூட ஃபேன்ஸும் பயங்கரமாக காண்டாயிடுவாங்க, நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். பட் எனிவே ஃபைன், விடாமுயற்சி ஃபைனலாக அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீலிங் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் த தலை ஃபேன்ஸ். அண்ட் அதே மாதிரி அடுத்தது கோட் அப்டேட்ஸும் வரும். என்ன வருது எப்படி வருதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோட் மோடில் எல்லாருமே இருக்காங்க. விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு இப்போயே ரிலீஸ் ஆகாது, கண்டிப்பாக டிலே ஆகும். இப்போ குட் பேட் அக்லி அந்த படமும் வருது. அண்ட் ஏகே சாரும் பார்த்தீங்கன்னா இஸ் பிஸி வித் இந்த F1 ரேஸ் ரைடிங், இதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் மூவி லைஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறாரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் இவ்வளோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவர் சந்தோஷப்படுவார். தட்ஸ் த திங். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் தந்திக்கிறேன். நான் தப்பாக பேசியிருந்தா இப்போ கூட சொல்கிறேன், சாரி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.